friends, welcome to my channel Mommy's Munchkin. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேபி பிஸ்கட்ஸ் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பிஸ்கட்லாம் வந்து குழந்தைங்களுக்கு கடையில வாங்கி கொடுக்காம வீட்லயே பண்றது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வீட்ல வந்து நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்காம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம். இது கடையில வாங்குனீங்க அப்படின்னா அதுல 1 வருஷம் 2 வருஷம் எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கப்ப அதுல வந்து நிறைய கெமிக்கல்ஸ் சேர்த்து தான் அதை ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி எந்தவித ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இந்த மாதிரி எதுவுமே இல்லாம நான் இன்னைக்கு எப்படி பிஸ்கட் பண்றது அப்படின்னு தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு நார்மலா நீங்க பிஸ்கட்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் நிறைய வரும். பட் இந்த பிஸ்கட்ல ஓட்ஸ் சேர்த்திருக்கனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராம அதை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இதுல நான் நட்ஸ் பவுடர் சேர்த்திருக்கேன், அப்புறம் பனானா சேர்த்திருக்கேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியா வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பிஸ்கட் எப்படி பண்றதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க மாமிஸ் மஞ்ச்கின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் என்னோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த ஓட்ஸ் குக்கீஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கப் அளவு ரோல்டு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரவுட்டட் ரோல்டு ஓட்ஸ் இங்கே கிடச்சிச்சு, அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஓல்டு ஃபேஷன் ரோல்டு ஓட்ஸ் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்லா ஃபைன் பவுடராக வரும். அப்போ குக்கீஸ் வந்து இன்னும் நல்லாவே சாஃப்டாக வரும். நான் 2மே ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஃபேஷன் ரோல்டு ஓட்ஸில் செய்கிற குக்கீஸ் தான் பிடிச்சிருந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லா பவுட்ரு பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடர் சேர்த்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி பாதாம் பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் மிக்ஸ்டு நட்ஸ் பவுடர் அரைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கேஷ்யூ பவுடர் சேர்த்துக்கலாம். எது வேணாலும் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஏலக்காய் சேர்த்துக்க போகிறேன், நல்லா வந்து வாசனையாக இருக்கிறதுக்காக. ஏன்னா வாழைப்பழம் அப்புறம் ஏலக்காய்லாம் சேர்றப்ப ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஏலக்காயில் அந்த உள்ளே இருக்கும் இல்லையா, அந்த விதையை மட்டும் சேர்த்துக்க போகிறேன். அப்போ தான் வந்து நல்லா வந்து அரைப்படும். இந்த குக்கீஸில் நம்ம சுகரோ நாட்டு சர்க்கரையோ எதுவுமே சேர்த்துக்க போகிறதில்ல. ஏன்னா 1 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம அதெல்லாம் கொடுக்க போகிறதில்ல. அதனால வந்து நான் இன்றைக்கி வாழைப்பழம் எடுத்திருக்கேன். வாழைப்பழம் நல்லா பழுத்த பழமாக ஒரு பெரிய வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அதை இதில் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா thiyonilapradeep கிச்சனில் ஹோல் வீட் குக்கீஸ் ரெசிபி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து இதில் வந்து நம்ம ஏதாச்சும் ஃபேட் சேர்த்தா அப்படி தான் நம்ம வந்து பேக் பண்ண முடியும். அதனால பார்த்திங்கன்னா ஆயில் எடுத்திருக்கேன். கோகோனட் ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து பட்டர் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எந்த ஆயில் உங்கள்கிட்ட இருக்கோ அது நீங்கள் சேர்த்துக்கலாம். கோகோனட் ஆயில், பட்டர் இதெல்லாம் வந்து குட் ஃபேட், குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான வெயிட் கெயினுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறமா இதை திரும்ப ஒரு தடவை மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து அதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்காதீங்க, கோகோனட் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து குக்கீஸை வந்து ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து அவனில் எப்படி பண்ணுறதுன்னு தான் சொல்ல போகிறேன். பட் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஹோல் வீட் குக்கீஸ் வந்து நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு. அது வந்து கடாயில் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதே மெத்தட் தான் இந்த குக்கீஸையும் நீங்கள் கடாயில் பேக் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குக்கீஸ் வந்து நான் 10th மந்தில் வந்து குழந்தைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். 10th மந்தில் வந்து நல்லா மென்று சாப்பிடுவாங்கன்னா மட்டும் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் சோக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி கூட குழந்தைக்கு கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கடையில் வாங்குகிற பேக்கெட் பிஸ்கட்ஸ்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு அவசரத்துக்கு வந்து நல்லா சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைக்கு நீங்கள் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் நம்ம இதை பண்ணுறோம். ஸோ இதையும் அதே மாதிரி நீங்கள் சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குழந்தைக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் முழுசாக பிஸ்கட்டாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அவங்க நல்லா மென்று சாப்பிட கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அவங்களுக்கு சோக் ஆகாது, அதாவது தொண்டையெல்லாம் அடைச்சிக்காது. இப்போ இந்த பிஸ்கட்டை 350 டிகிரி ஃபாரன்ஹீட் அல்லது 180 டிகிரி செல்சியஸில் ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணப்பட்ட அவனில் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு வந்து 10 நிமிஷமும் திரும்ப அடுத்த சைடு திருப்பி போட்டு அதை ஒரு 10 நிமிஷமும் நல்லா வந்து பேக் பண்ணி எடுத்துருங்க. அப்போ இந்த மாதிரி 2 சைடும் பேக் ஆகி சூப்பராக வந்து நம்ம பிஸ்கட் வந்து ரெடியாக இருக்கும். ஓட்ஸ் மட்டும் நல்லா பவுட்ரு பண்ணி நீங்கள் பிஸ்கட் செஞ்சீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும்.
ட்ரை பண்ணி பாருங்கள். அதே சமயம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நல்லா கடிச்சு சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்கள் கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்ஸையும் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மாமிஸ் மஞ்ச்கின் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.